சர்க்குருவே சரணம். வணக்கம். செல்வியுடன் கூடி பாலா. ஐயன் காலையிலே என்னன்னு தெரியல, கனவுல வந்து வாடா, நிறைய கோரிக்கையில் வச்சுட்டு தள்ளாடிட்டு இருக்க, வாடா உங்கள் மக்கள் கோரிக்கையை வந்து சொல்லுடா சாமி அப்படின்னு சொன்னார். செல்வியும் நானும் கிளம்பிட்டோம். வாங்க கோரிக்கையை வைக்கலாம். ஜீவசமாதிக்குள்ள முழு மனதோட அப்படியே என்ட்ரானோம், உள்ளே நுழைஞ்சிட்டோம். செல்வி வந்து ஐயனிடத்தில் 12 மணி உச்சிகால பூஜைக்கு முன்னாடியே வந்து உட்காந்து உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் அங்கே வச்சு சமர்ப்பித்தாங்க. ஐயனுக்காக சாப்பாடு, மதிய வேளை சாப்பாடு படையல் வந்தது. எங்களுக்கு அந்த முன்னாடி நின்று செல்வி எல்லாருக்கான பிரார்த்தனையும் வைத்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. 12 மணி பூஜைக்கு ஜீவசமாதி தயாராகி கொண்டிருந்தது. அப்பனுக்கான பூஜை. அதற்கு முன்னதாகவே நமக்கு கோரிக்கைகளாம் சொன்னதுனால ஐயனிடத்தில் கோரிக்கைகளை வச்சு பூஜை பண்ணி அந்த அற்புதமான தீபாராதனை நமக்கு கிடைச்சது. ஐயனுடைய அருள் என்னவோ, நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாரையும். ஐயனுக்கான பூஜைகள் நடைபெறுவதற்கு முன்பாக ஜீவசமாதியை ஒரு ரவுண்டு வந்தோம். சாம்பிராணியை போட்டு ஐயனை குளிர வச்சு பூஜையை ஆரம்பிக்கணும் இல்லையா. ஜீவசமாதியை சுற்றி சுற்றி வந்தேன். மனதிற்கு அவ்வளவு நிம்மதி. ஐயனிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். மக்கள் எல்லோரும் வந்து அமர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் நிறைய அந்த 12 மணி பூஜைக்கு சாரசாரையாக வர ஆரம்பித்தாங்க. பார்ப்பதற்கே சந்தோஷமாக இருந்தது. இங்க அமைதிதான் யாமி முக்கியம். அமைதியா இருந்து உங்கள் குறைகளை, கோரிக்கைகளை சாமின்னு சொல்லி தியானம் பண்ணு சாமி. அதை விட பூச முடியாம யாரும் இந்த கவிதை எந்திரிக்காத சாமி. தயவுன்னு சொல்றோம், பூச முடியாம யாரும் இந்த கவிதை எந்திரிக்காத சாமி. சர்க்குரு ஞானவள்ளல் ஐயனுக்கான பூஜை ஆரம்பித்தது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்க.
ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளலே திருவடிகளே வாழ்க வாழ்க. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவானே ஞான வள்ளலே உண்மை பரம்பொருளே தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே சர்வமும் நீயே சகலமும் நீயே அன்பே தெய்வமே கணக்கங்கட்டி மாதனே அதிசய பிறவியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே உங்களை நாடி வரும் மக்கள் உங்களை தேடி வரும் மக்கள் உங்களை நம்பி வழிபடும் மக்கள் உலக மக்கள் சபை உள்ள மக்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பும் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் ஐயனே. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளலே. சர்க்குருவே சரணம். ஐயனுடைய பூஜை இனிதாக ரொம்ப அற்புதமாக பக்திகரமாக இருந்தது, நிறைவேற்றது. நிறைவு பெற்றவுடன் எங்களுக்கான பூஜைக்கான அந்த தீபாராதனை வழங்கப்பட்டது. முதலில் நமக்கே கிடைத்தது. ஏனென்றால் இன்றைக்கி கோரிக்கை நிறைய ஐயனிடத்தில் கொண்டு போய் வச்சோம். உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற சொல்லி ஐயனிடம் மன்றாடி இருக்கிறோம். மக்கள் எல்லாரும் சாரையாக வந்த அந்த காட்சியை தான் 12 மணி பூஜைங்க. அது உச்சிகால பூஜையில் அப்படி ஒன்றுது. ஐயன்கிட்ட விடைபெற்று கொண்டு உணவு அருந்த சென்றோம். மிக அற்புதமான உணவு நான் சொல்கிறேன். சாம்பார், ரசம், மோர், 2 காய்கறிகளோட மிக அற்புதமான அருமையான சுவையான உணவை சாப்பிட்டோம். பாருங்கள், அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஐயனுடைய அந்த ஞான வள்ளல் அந்த உணவளிக்கும் நம்முடைய பரபிரமத்தினுடைய முன்னாடி போய் நின்று செல்வி மனமாற தங்கள் வேண்டுதலையும் வச்சு நன்றி சொன்னது. கூட்டம் பாருங்கள், அலைமோதிய காட்சிகள். உணவுக்காக தொடர்ந்து உணவு கிடச்சிக்கிட்டே இருந்தது. சாப்பிட்டுட்டு ஐயனிடத்தில் வந்து சுமைகளை இறக்கி வைத்து எனக்கு காட்சி அளித்த அந்த விரியன் மரத்தில் ஐயனிடத்தில் போய் நன்றி சொல்லத்தான் நானும் செல்வியும் போனோம். தொடர்ந்து அவருக்கு நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம். சர்க்குருவே, நான் கேட்கும் வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுகிறீர்கள். உங்களுக்கு நான் எப்படி கோடான கோடி நன்றியை சொல்வது அப்படின்ட்டு நானும் செல்வியும் போய் மனசார அங்கே போய் வேண்டுதல் சொல்லி நிறைவேற்றுறதுக்கு நன்றி சொன்னோம். மிக்க சந்தோஷமாக இருந்தது. அப்படியே ஐயனிடத்தில் வந்து ஐயன் வாழ்ந்த வீட்டில் அந்த இடத்துல நல்ல ஐயனிடத்தில் நன்றியை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் அவர்கிட்ட வச்சுட்டு அங்கிருந்து செல்வி எப்பையும் நின்று வேண்டக்கூடிய இடத்தில் நின்றுட்டு அங்கிருந்து அப்படியே விடைபெற்று சென்றோம். வாருங்கள், அடுத்த பதிவில் சந்திக்கலாம். குருவே, உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.